நம்ம சேனல்ல தொடர்ச்சியா மர்மங்கள் விலகாத காணொளிகளை வரிசையா பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அதனோட வரிசையில நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அமைச்சிருக்க சில மர்மமான வீடியோக்களை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அந்த காணொளிகள்ல குறிப்பிட்டிருக்க டீடைல்ஸ் எல்லாம் படிப்படியா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் வெல்கம் டு ஹாரர் ஃபேமிலி. நான் உங்கள் ஹாரர் தமிழன். வாஷிங்டன்ல இருக்கிற ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டலோட 4th ஃப்ளோர்ல, குறிப்பா சொல்லணும்னா அந்த ஹாஸ்பிட்டலோட ஹவுஸ் கீப்பிங் ரூம்ல ஏதோ விசித்திரமான சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, நைட் ஷிஃப்ட்ல அங்க வேலை பார்க்கறவங்க அந்த ஹவுஸ் கீப்பிங் ரூமுக்குள்ள போய் மாப்பு இதெல்லாம் எடுக்க போனாங்க அப்படின்னா யாரோ அவங்க கைகளை பிடிச்சு உள்ள இழுக்கிற மாதிரியும், என் கூட வந்துருன்னு யாரோ கூப்பிடுற மாதிரியும் ஒரு கோரமான அழுகுரல்களும் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அங்க வேலை பார்க்குற நிறைய ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரி எனக்கும் நடந்திருக்கு, இதை நம்ம சூப்பர்வைசர் கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சூப்பர்வைசர்ட்ட சொல்றாங்க. ஒருத்தர் 2 பேர் சொன்னா பரவாயில்ல, அங்க நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்க வர எல்லாருமே இதே தான் சொல்றாங்க. சோ அவர் அப்படி என்னதான் அங்க உள்ள இருக்குன்றத பார்க்கலாம்னு சொல்லிட்டு நார்மலா தான் அந்த ரூமை திறந்து உள்ள போறாரு. அப்ப யாரோ ஒருத்தங்க அவரோட ஷோல்டருக்கு பின்னாடி கை வைக்கிற மாதிரியும் பலமான ஒரு மூச்சு விடுற சத்தமும் அவரோட முதுகுல அந்த மூச்சு விடுற காத்துமே படுற மாதிரி உணர்ந்திருக்காரு. இவர் பேனிக்கே ஆகாம கேஷுவலா அந்த ரூமை விட்டு வெளியில வந்துடுறாரு. வெளியில வந்து நேரா தன்னோட ரூமுக்கு போய் அவரோட மொபைலை எடுத்து இது எல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணணும்னு வீடியோ எடுத்துக்கிட்டே உள்ள வராரு. அவர் வீடியோ எடுத்துட்டு உள்ள வந்தப்போ உள்ள எந்த ஒரு சத்தமும் கேட்கல. ஆனா அவர் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தான் வந்திருக்காராம். கதவை திறக்கிறப்போ லைட் எரியுதுன்னு சொல்லப்படுது. So they said what you do is turn off the light and then just wait. But I'm not about to stand in here. உள்ள அவர் சுத்தி முத்தி வீடியோ எடுத்து காட்டுறாரு. எந்த ஒரு அமானுஷ்ய நிகழ்வுக்கான அறிகுறியே இல்லாம தான் இருக்கு. So my phone in the door, so what happens? Here we go. Light off. ஆனா அவர் கதவை பூட்டிட்டு கதவுக்கு கீழே இருக்கிற கேப் இருக்குல்ல, அது வழியா தன்னோட மொபைலை உள்ள அனுப்புறாரு. And go under. அப்போ ஒரு பலத்த மூச்சு விடுற சத்தம் அதுல கேப்சர் ஆகுது. Now tell me if y'all see or hear anything. I ain't going in there. Anything? ஜப்பானை சேர்ந்த 23 வயசான ஒரு விளாகர்னா நம்ம ஊர்ல எப்பயும் யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல தான் விளாக் பண்ணுவோம். ஆனா அங்க பொதுவா அந்த மாதிரி பண்றதை விட நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி எல்லா வீடியோஸ் அண்ட் அதுல இருக்க டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி தான் இவரும் ஒரு விளாகர். இவரோட வீடியோஸ் பெரும்பாலும் நார்மலா ஊர்கள்ல இருக்காதான், ஊருக்கு வெளியிலையும் ஆள் நடமாட்டமே இல்லாத அபேண்டடான பகுதிகளில் தான் இருக்குமா. அண்ட் முக்கியமா இவரோட கேம்பர் வேன் தான் இதுல பெரிய ரோல் பண்ணுதுன்னு சொல்லப்படுது. இவரோட வேன் இல்லாம இவர் எந்த ஒரு வீடியோஸும் எந்த ஒரு விளாகும் பண்ணவே மாட்டாராம். சோ அப்படிதான் ஒரு நாள் ஜப்பான்ல ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியில தன்னோட கேம்பர் வேன்ல நைட்டு ஸ்டே பண்ணி இருந்திருக்காரு. இரவு பொழுதுல நைட்டு 1:20க்கு அவரோட கேம்பர் வேன் டோரை யாரோ தட்டுறாங்க. இவர் கதவை ஓபன் பண்ணாம உள்ள இருந்தே யாருன்னு கேட்டிருக்காரு. ஆனா எந்த ஒரு பதிலுமே வரல. மறுபடியும் தட்ட தான் செய்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நைட்டு 1:30க்கு நம்ம வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது யாராவது நம்ம கதவை தட்டினாலே நமக்கு எவ்வளவு பயமா இருக்கும். ஆள் நடமாட்டமே இல்லாத காட்டு பகுதியில கேம்பர் வேன்ல இருக்கப்போ இந்த மாதிரி தட்டுனா அவரோட மனநிலை எந்த அளவுக்கு போயிருக்கும். சோ அவர் கதவையே திறக்காம யாருன்னு உள்ள இருந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. அவர் எவ்வளவுதான் கத்தி கேட்டாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. சோ மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கதவை திறக்கிறாரு. கதவை திறந்து பார்த்தவருக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. ஏன்னா அங்க யாருமே இல்ல. சரி, ரொம்ப நாளா தனியா இரவு பகல் vlog பண்ணிட்டு இருக்கோம், இதனால நமக்கு கொஞ்சம் பிரம்மையா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் வந்து படுத்துறாரு. மறுபடியும் கதவை தட்டுற சவுண்டு கேக்குது. ஆனா இந்த முறை ரொம்பவே ஆக்ரோஷமா யாராவது நம்ம வீட்டு டோரை தட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கேக்குது. இதனால அவரு ரொம்பவே பயந்து போயிடுறாரு. கதவை தட்டுறப்ப கூட எந்த ஒரு கேள்வியும் இவர் கேட்கலன்னு சொல்லப்படுது. கொஞ்ச நேரம் அந்த சத்தம்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறமா இவர் மெதுவா கதவை திறந்து வெளியில ஒரு கேமராவை ஃபிட் பண்றாரு. கேரவேன்ல தன்னோட மொபைல் கேமராவை வைக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சத்தம் கேட்கும், நம்ம எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிடலாம்னு நினைச்சு வைக்கிறாரு. ஆனா அவருக்கு தெரியல அடுத்த நொடி இந்த மாதிரி நடக்கும்னு. அந்த கேம்பர் வேனோட டோரை யாரோ ஃபோர்ஸா இழுத்து திறக்கிறாங்க. எவ்வளவு ஃபோர்ஸா இழுத்து திறந்தாங்களோ அதை விட டபுள் மடங்கு ஃபோர்ஸ்ல அந்த டோரை அடைக்கவும் செய்றாங்க.
ஆனா இதுல ஆச்சரியப்படுறமான விஷயம் என்னன்னா அங்க யாருமே இல்ல. வெளியில இருக்கிற கேமராவை எடுத்து ஃபுட்டேஜை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கே அந்த விஷயம் தெரிய வருது. உடனே அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பி பக்கத்து ஊருக்கு போயிடுறாரு. அங்க ஆள் நடமாட்டமா இருக்கிற பகுதியில அவர் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சான் அங்க ஆல்ரெடி ஒரு மர்டர் நடந்ததாகவும், இதே மாதிரி அந்த பக்கம் தனியா போறவங்களுக்கு அந்த இறந்து போனவரோட ஆன்மா நிறைய தொல்லை பண்ணதாகவும் அந்த ஊர் மக்கள் அவர்கிட்ட சொல்றாங்க. கனடாவை சேர்ந்த எலாரான்ற பொண்ணு தான் கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்டோட டாட்டர் பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. செலிப்ரேட் பண்ணி வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்டு உன் வீடு இங்க இருந்து ரொம்ப தூரம் இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் என் கூட ஸ்டே பண்ணிக்கோ, நாளைக்கு லீவ் தானே, நாளை கழிச்சு உங்க வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட் எலாராவை கூட்டு போய் அவங்க ஹஸ்பண்ட் ரூம்ல தங்க வைக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து 1 வருஷம் ஆகுதுன்னு சொல்லப்படுது. அந்த ரூம்ல அன்னைக்கு நைட் எலாரா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அந்த ரூம்ல ஏதோ வித்தியாசமா அமானுஷ்யமா ஏதோ சில குரல்கள் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த குரல்கள் எப்படி இருந்ததுன்னா யாரோ 2-3 பேர் சேர்ந்து முணுமுணுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இவங்க அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா சத்தம் வெளியே கேட்கல. இவங்க பயத்திலேயே அவங்க கட்டில் மேல உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரூம்ல ஏதோ ஸ்ட்ரேஞ்சா நடக்க ஆரம்பிக்குது. திடீர்னு ஏதோ உருவம் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கிராஸ் ஆகிற மாதிரி, பொருட்கள்லாம் தவறி கீழே விழுகிற மாதிரி. இதை உடனே வீடியோ எடுத்தாகணும்னு அவங்க மொபைல்ல கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுக்கிறாங்க. அந்த டோர்ல பாத்தீங்கன்னா ஒரு பை மாட்டி இருக்கும். அந்த பை ஆட்டோமேட்டிக்கா ஆட ஆரம்பிக்குது. இத பார்த்து எலாரா உறைஞ்சி போயிடுறாங்க. என்னடா யாருமே இல்ல, இப்படி இந்த பை ஆடுதேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் அந்த அலமாரியில இருந்த புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுக ஆரம்பிக்குது. எல்லாரும் இருக்கிற பயத்துக்கு அவங்களுக்கு பேச்சே வரல. அவங்களால சரியா மூச்சு விட கூட முடியல அப்படின்னு சொல்லப்படுது. கொஞ்ச நேரத்துல அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து ஒரு பிரகாசமான வெளிச்சமும் தோன்றி மறையுது. மறுபடியும் அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து வெளிச்சம் வந்து போறனால எல்லாராக்கு இருக்க பயத்துல மயக்க அடைஞ்சு அந்த பெட்லயே சரிஞ்சு விழுந்துடுறாங்க. இப்போ வரைக்கும் இந்த ஃபுட்டேஜ் ரொம்பவே மர்மமா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த காணொளிகளை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி தொடர்ந்து ஹாரர் வீடியோஸ் நீங்க நிறைய பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு அமானுஷ்ய வீடியோல இருந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.